எந்த சூழ்நிலையிலும் தெய்வத்தை துதிக்கிறத நிறுத்தாதீங்க. துதிகளின் மத்தியில் கர்த்தர் வாசம் செய்வார். நீங்கள் துதிக்கிறத நிறுத்த வேண்டாம், துதித்து கொண்டே இருங்க. அவருடைய நன்மை கிருபை உங்களை பின்தொடரும். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தெய்வத்துடைய பிரசன்னமும் மகிமையின் சமூகமும் உங்கள் கூட இருந்து உங்களுடைய சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாய் மாற்றித்தரும். கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரை துதியுங்கள். எல்லா இடங்களிலும் உங்களுக்கு நன்மை தருகிற தெய்வத்தை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வனாந்தரங்களிலே, பாடுகளிலே, கஷ்டங்களிலே, துன்பங்களிலே கடந்து செல்கிற சூழ்நிலைகளை மனிதர்களோ பிசாசோ கொண்டு வந்தாலும் கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்க வேண்டும் என்றால் என்னாலும் எந்நேரமும் கர்த்தரை துதியுங்கள். கர்த்தரை துதிப்பதே மிகவும் ஏற்புடையது. இந்த மதிய வேளையில் கர்த்தரை துதிக்கிற உங்களுக்கு சகல நன்மைகளும் குறைவிடாமல் வந்து சேரும். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் நிறைவேற்றி முடிப்பார். கர்த்தர் எல்லா இடங்களிலும் உங்களை ஜெயமுள்ளவர்களாய் நடத்தி ஆசீர்வாதத்தின் பாதையிலே கொண்டு செல்வார். எல்லா விதமான பாதுகாப்புகளையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது. கர்த்தரை துதிக்கிற பொழுது எரிகோ விழுந்து போனதைப் போல சத்ருவின் திட்டங்கள் முறியடிக்கப்படும், மனித எதிர்ப்புகள் தூள் தூளாகும். வெண்கல கதவுகளை உடைத்திருப்பு தாழ்பால்களை முறிக்கிற சர்வவல்லமையுள்ள தேவனுடைய வல்லமையின் வலதுகரம் நீங்கள் துதிக்கிற பொழுது உங்களுக்கு சகாயமாய் வந்து சேரும். அவருடைய உள்ளங்கையில் உங்களை வரைந்து வைத்திருக்கிறபடினாலே அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. உங்களை பாதுகாத்து பராமரித்து பூரணப்படுத்தி நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்துகிற கர்த்தருடைய இருதயத்தின் நினைவுகள் உங்கள் பக்கமாகவே இருக்கிறது. என்னாலும் துதியுங்க, எந்நேரமும் துதியுங்க, எக்காலமும் துதியுங்க. நன்மை உங்களோட இருக்கும். எதை மறந்தாலும் கர்த்தரை துதிப்பதை மறக்க வேண்டாம். அல்லேலூயா.